ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஸ்வர்க் விங்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோனா, இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரப்போ நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குழந்தைங்கள வந்து நம்ம இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா வரப்பவும் சரி, இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறப்பவும் சரி, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சு, இந்த ஏரியா அந்த இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து கோல்டு இல்லை ஃபீவர் கண்டிப்பாக வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதுக்காக வந்து நம்ம முன்னாடியே வந்து டாக்டரை வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீவர், கோல்டு, காஃப் இதுக்கு வந்து நம்ம மெடிசின் வந்து வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நம்ம அங்கேருந்து டிபெண்டன்ட் விசாவில் வர்றப்போ இங்கே வந்து நம்ம இமீடியட்டாக வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் போகணுன்னா போகலாம், போயிட்டு காமிக்கலாம். பட் நமக்கு வந்து சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மல் ஃபீவராக இருந்தால் நம்ம வந்து அதை வந்து மெடிசின் கொடுத்து பார்த்துக்கலாம். சப்போஸ் ட்ராவல்லையே சில குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபீவர்லாம். ஸோ அதுக்குமே நம்ம மெடிசின்ஸ் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கலாம் வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோட. மெடிசின்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வர்றீங்க, இப்போது ஆஸ்துமா இருக்குது குழந்தைக்கு, மற்ற ஏதாவது ரெகுலராக எடுக்க வேண்டிய மெடிசின்ஸ் இருக்குனாலுமே வித் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் மெடிசின்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஆயுர்வேதிக் சித்தா மெடிசின்ஸ் வந்து ரெகுலராக குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ கமெண்ட்டில் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா, சித்தா டாக்டர்ஸ் இருக்கிறாங்களா அந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து ஹோமியோபதி சித்தா வந்து டாக்டர்ஸ் கிடையாது. அலோபதி மெடிசின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு அவைலபிள். ஸோ நீங்கள் அந்த மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு வரணுனாலுமே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வித் ப்ரிஸ்கிரிப்ஷன். அந்த அவங்களோட லெட்டர் பேடில் டாக்டரோட சைனு வித் சீலோட வச்சு எடுத்துகிட்டு வந்தால் பிரச்சனை கிடையாது. அப்புறமா நான் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வரப்போ என்னோடய பசங்களுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லிட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது ஹோம்மேடு மெடிசின்ஸ் நம்ம கொடுப்போம்ல, இந்த மருந்து வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த வெல்லம், அப்புறம் சுக்கு, மிளகு, திப்பிலி அந்த மாதிரி நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அந்த மருந்து வந்து எடுத்துகிட்டு வருவேன். அதுக்கப்புறமா துளசி, அப்புறம் தூதுவளை இலை இதெல்லாமே வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நிழல்ல காய வச்சு அதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துப்பேன். அது வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சுன்னா நம்ம எப்போ கஷாயம் போடணுமோ போட்டு குடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த சுக்கு, மிளகு, கடுக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சில பேர் வந்து கொடுப்பாங்க வாரத்தில் ஒரு தடவை, ஃப்ரைடே, சாட்டர்டே அந்த மாதிரி. ஸோ அந்த ஐட்டம்ஸுமே வேணும்னாலுமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே ட்ராவல் பண்ணுறப்போ இயர் ட்ராப்ஸு, அப்புறம் நேசல் சலைன் ட்ராப்ஸு, அப்புறமா ஃபீவருக்குள்ள மெடிசின் அது வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன். ஏன்னா எந்த டைமில் காது வலிக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது, மூக்கடைக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வச்சுருந்தா அது வந்து அழுதாங்கன்னா நம்ம அந்த டைமில் கேட்டுட்டு நம்ம போட்டு விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்னென்னா, ஃப்ரைடே வந்து தலைக்கு ஊற்றுறப்போ நாங்கள் வந்து ஒரு மெடிசின் வந்து கொடுப்போம். அது வந்து சின்ன குழந்தையிலேருந்தே கொடுத்துட்ருக்குறோம், ஒரு 7 மந்த்லேருந்தே. அது என்னென்னா எல்லா மூலிகையுமே, அதாவது கண்டங்கத்திரி, வேப்பிலை, அப்புறம் துளசி, தூதுவளை இந்த மாதிரி நிறைய மூலிகைங்க, மஞ்சள் அந்த மாதிரி நிறைய வச்சு அந்த மெடிசனை வந்து அரைச்சி குட்டி குட்டியாக வந்து நிழல்லையே வந்து தாம்பாளத்தில் வச்சு நல்லா காய வச்சு அதை வந்து வச்சுருக்கிறேன். தலைக்கு ஊற்றுறப்போ வந்து ஒரு 3 மாத்திரை மாதிரி குட்டி குட்டியாக அது வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு, பெரிய குழந்தைன்னா நம்ம அப்படியே டேப்லெட் மாதிரி கொடுத்துட்டு ஹாட் வாட்டர் கொடுத்துருவேன். சின்ன குழந்தைங்கன்னா நம்ம அதை வந்து கரைச்சிட்டு அதை வடிகட்டி அப்படியே வந்து கொடுக்கணும். அந்த மெடிசின் வந்து வச்சுருப்பேன். இது மாதிரி நீங்கள் ஓனாக என்னென்ன மெடிசின்ஸ் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகியிருப்பீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜில் வைக்க முடியாது. ஸோ நம்ம அதெல்லாமே பேக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கணும். பேசிக் மெடிசின்ஸ் வச்சுக்கலாம். ஃபீவருக்கு, கோல்டுக்கு, காஃபுக்கு, அப்புறம் இந்த சலைன் ட்ராப்ஸு, இயர் ட்ராப்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ்லேயே கூட வச்சுக்கலாம். கொடுக்குறதுக்கு வந்து சத்து மாவு, அப்புறம் சீயக்காய் தூள், அப்புறம் குளியல் பொடி, நலங்கு மாவு, என்ன நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் இந்தியாவில் வந்து சோப்பு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அதே சோப்பு வந்து இங்கே நமக்கு கிடைக்காது. இந்த டெடிபியர் சோப்லாம் கிடைக்காது இங்கே. இங்கே வந்து ஹிமாலயா கிடைக்கும், செபாமேட் கிடைக்கும், அப்புறம் ஜான்சன்ஸு, அப்புறம் அது மாதிரி நிறையா கார்னியர் அந்த மாதிரி பாடி வாஷ் எல்லாமே கிடைக்குது இங்கே. மற்ற இது டவ்வில் கூட கிடைக்குது, பேபி பாடி வாஷு. ஸோ நீங்கள் அங்கேருந்து வரப்போ சோப்பு வேணும்னா அதே நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம். அப்புறமா பேபி ப்ராடக்ட்ஸ், நம்ம இந்த ஃபார்முலா மில்க்ஸ் இருக்குல்ல அது, அப்புறம் பேபி ஃபுட்டு இதெல்லாமே இங்கே கிடைக்கும், நமக்கு பிரச்சனை இல்லை. செர்லாக்கு எல்லாமே இங்கேயுமே வந்து நல்ல அதே சேம் இதுலேயே கிடைக்குது நமக்கு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை.
வந்து நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னா, அதுக்கு தேவையான சார்ட், அப்புறம் புக்ஸு அதெல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்துக்கலாம். இங்கே வந்து தமிழுக்கு உள்ள மாரி புக்ஸ் எதுவுமே கிடைக்காது நமக்கு. சார்ட் ஐட்டம்ஸ் அந்த ஆனா, ஆவன்னா, காங்ஞாச்சா அந்த இதெல்லாமே கிடைக்காது. இங்கிலீஷ்ல உள்ளது கிடைக்கும். லேண்ட்மார்க்ல இருக்கு. லூலுலயுமே சம்டைம்ஸ் இருக்கு. பட் ப்ரைஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ, நமக்கு வேணும்னா அந்த மாரி சார்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இந்தியால வந்து மீஷோல ஆர்டர் பண்ணி கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம இங்கே மேக்ஸ் இருக்குது, அப்புறம் ரெட் டேகு, லூலு, அப்புறம் ஹோம் சென்டர் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து சம்மரு ஆஃபரு, வின்டர் ஆஃபர், அப்புறம் ஃப்ரைடே ஆஃபர் அப்படி சொல்லிட்டு நிறையா ஆஃபர் வந்து போடுவாங்க. ரமதான் டைமில் ஆஃபர் போடுவாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்தியாவுக்கும் இங்கேயும் வந்து ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட்டு வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள மாதிரி இந்த கவுனு அந்த மாதிரி மாடலில் வந்து கிடைக்காது. சுடிதாரு அந்த மாதிரி மாடலில் கிடைக்காது. ஸோ அது வேணும்னா நம்ம இந்தியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். பட் குழந்தைங்களுக்கு வந்து இங்கே எல்லாமே எல்லா மாதிரியான ட்ரெஸ்ஸஸுமே இங்கே நமக்கு கிடைக்குது, அங்கே கிடைக்கிற மாதிரியே. பாவாடை சட்டை, தாவணி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வேணும்னா அது வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து வாங்கிக்கணும். பட் இங்கே வந்து லூலுல வந்து நமக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. ப்ளவுஸு, அப்புறம் சாரீ எடுத்து நம்ம அதை வந்து ஹாஃப் சாரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து லூலுல கிடைக்குது. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸஸ் வந்து பெரியவங்களுக்குமே வந்துட்டு நம்ம மேக்ஸ், ரெட் டேக் இதுலலாம் வந்து நமக்கு டாப்ஸ் மாதிரி உள்ள ஐட்டம்ஸுமே கிடைக்குது. இந்த வின்டர் டைமில் போடுற மாதிரி உள்ள, சம்மர் டைமில் போடுற மாதிரி உள்ளது எல்லாமே கிடைக்குது நமக்கு. ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி கூட கிடைக்குது நம்ம போடுற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, லூலுலேயுமே வந்து நமக்கு டாப்ஸு, அப்புறம் நிறைய லெஹெங்கா டைப்பில் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸுமே வச்சுருக்குறாங்க. நமக்கு இந்த எல்லா அங்கே நம்ம இந்தியாவில் என்னென்ன மாடல் வருதோ அதே மாதிரி மாடலில் வந்து நமக்கு இங்கே ட்ரெஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது நமக்கு. பட் வந்துட்டு எனக்கு வந்து எடுத்ததில் வந்து எல்லாமே வந்து ஒரு 1 மந்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2, 3 வாஷிங் மிஷினில் போட்டாச்சுன்னா வந்து ட்ரெஸ் வந்து ஒரு மாதிரி இந்த பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்ல, நாளானா அந்த மாதிரி ஆயிடுது. அது எதனாலன்னு தெரில. இந்தியாவிலேயே வந்து நமக்கு பெரியவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், பெரியவங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே வாங்கிக்கிறது பெட்டர். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. இந்த மேக்ஸில், ரெட் டேக்கில் அதிலலாம் எடுக்கிறது. பட் பெரியவங்களுக்குமே அங்கே எடுக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் சொல்கிறது லூலுவில் உள்ள அந்த டாப்ஸு, இந்த ட்ரெஸ்ஸஸில் நம்ம அதிகமாக ₹100 ₹150க்கு வாங்குகிற ட்ரெஸ்ஸஸுமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று இந்த பிரிண்ட் எல்லாமே போயிடுது. ஆனால் ஊர்லேருந்து நம்ம வாங்கிட்டு வர்றது நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? அதே பிராண்டு தான். பட் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி இருக்காது. எதனாலன்னு தெரில. மென்ஸுக்குமே வந்து இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்குது. ஷார்ட்ஸு, அப்புறம் டிஷர்ட்ஸ் எல்லாமே இங்கேயே வந்து ஆஃபர்லாம் போடுவாங்க. இந்தியாவில் உள்ளதை விட இங்கேயுமே நமக்கு இந்த ப்ரைஸில் வந்து நல்ல ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்குது. அப்புறம் ஷூஸுமே வந்து இங்கே வந்து நல்லா தான் கிடைக்குது நமக்கு. ப்ரைஸ் வந்து ஆனால் ஹையாக இருக்கும். அதுக்கு ஏற்றாப்புல அந்த குவாலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியாவில் வாங்கிட்டு வந்ததை விட இங்கே உள்ளது நல்ல அந்த அவங்க யூஸ் பண்ணுற வரைக்குமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நம்ம திரும்ப அடுத்து 2வது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வின்டர் ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கேயுமே வந்து நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். சென்டர் பாயிண்டில் ஆஃபர் போடுவாங்க. அந்த டைமில் நம்ம வின்டர் டைமில் போய்ட்டு வாங்கினா நமக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். லூலுலையுமே இருக்குது. நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கும் நமக்கு. நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் கிட்ஸுக்குமே வந்து இங்கே வந்து நமக்கு இந்த ஜாக்கெட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா கிட்ஸுக்கு வந்து இந்தியாவில் வந்து ஈஸியாக கிடச்சிடும். நமக்கு பெரியவங்களுக்கு வந்து அங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நமக்கு. ஸோ இங்கே வந்துட்டே நம்ம வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரோன்றத இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். நான் ஏதாவது இதில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.